ரீசனிங் கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல இந்த 2 கொஸ்டினும் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்க்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி இந்த டயக்ராம்லயும் ரெண்டாவது டயக்ராம் இதுலயும் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. 1 2 3 4 5 6 மொத்தமா 6 இருக்கு. அடுத்தது பாருங்க பெரிய முக்கோணம், அது இந்த மாதிரி இருக்குது பாருங்க, பெரிய முக்கோணம் 1. அதே மாதிரி கீழ் பக்கம் ஒன்று திரும்பி இருக்கு பாருங்க, அதான் கீழ் பக்கம் ஒன்று திரும்பி இருக்கு, இந்த மாதிரி ஒன்று திரும்பி இருக்கு. அப்ப இங்க 2 இருக்குது. மொத்தம் 6 + 2 = 8 முக்கோணம் இருக்கு. இந்த டயக்ராம் மட்டும் 8 முக்கோணம் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல பாருங்க, இது வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த டாட் மட்டும் பாருங்க, மொத்தம் 5 டாட் இருக்கு. அப்போ 5 × 2 = 10 முக்கோணம். ஸோ இதுல 10 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 2 சம்மும் கன்ஃபியூஸ் ஆகும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் உள்ளதுன்னு கேட்குறாங்க, அதாவது எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டு பாருங்க, பெரிய சதுரம் ஒன்று இருக்கும், மொத்தமா 5 இருக்கும். ஸோ அப்போ இந்த சின்ன சதுரத்துல மட்டும் மொத்தமா 5 சதுரம் இருக்குது. பிளஸ் அதே மாதிரி பாருங்க, வெளியில ஒரு பெரிய சதுரம் இருக்கு, அப்போ அதுலயும் 5 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு மேல அகைன் இன்னொன்று வந்துச்சுன்னா அதுலயும் 5 தான் இருக்கும். எத்தனை போயிட்டு இருந்தாலும் சரி 5 தான் இருக்கும். ஸோ அப்போ இதுல மட்டும் மொத்தமா 5 + 5 10 சதுரம் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ஸோ இதுலயும் எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் இன் த கிவன் பிக்சர் கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனிங்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உள்ளதுன்னு கேட்குறாங்க, அதாவது எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா 1 2 = 1 + 2 = மொத்தம் 3 முக்கோணம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலயே பாருங்க, இதுலயே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 அப்படியே 1 + 2 + 3 ஆட் பண்ணுங்க, 6 முக்கோணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 முக்கோணம் இருக்கும். அப்போ பாருங்க, இந்த பார்ட் அப்படிதான் இருக்கு. அப்போ இதுல 3 முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி இந்த பார்ட் பாருங்க, இதுல ஒரு 3 முக்கோணம் இருக்கு. அடுத்து பெரிய பார்ட் பாருங்க, இப்படிதான் இருக்கு. இந்த கோட்லாம் விட்டு பாருங்க, பெரிய பார்ட் பெரிய முக்கோணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 இருக்கு. அப்போ மொத்தமா 3 + 3 = 9 முக்கோணம் உள்ளது. இதுல மொத்தம் 9 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உள்ளதுன்னு கேட்கறாங்க, அதாவது எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ட்ரையாங்கிள்ஸ்னா தமிழ்ல முக்கோணம் அர்த்தம். எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்களா. பேசிக்கா இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா 1 2, அதாவது 1 + 2 = 3 முக்கோணம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, 1 2. அப்ப இதுல 3 முக்கோணம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கோட்டை விட்டுட்டு அதே மாதிரி இந்த கோட்டை விட்டுருங்க. இந்த பார்ட் பாருங்க, இப்படிதான் இருக்கும், அதாவது இப்படிதான் வரும். சரிங்களா? அப்போ இந்த கொஞ்சம் பெருசா வரும். அப்ப இதுலயும் 3 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எல்லா கோட்டையும் விட்டுருங்க. இந்த கிராஸ் கோடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தீங்கன்னா பெரிய முக்கோணம் இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுலயும் 3 முக்கோணம் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க 1 அதே மாதிரி இங்க 1, இங்க ஒரு 2 இருக்குது, இங்க ஒரு 2. அப்ப இங்க ஒரு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 3, அடுத்தது இங்க ஒரு 3, அடுத்தது இங்க ஒரு 3, இங்க 1 மொத்தமா ஆட் பண்ணுங்க. 3 + 3 6, 6 + 3 9, 9 10 11. ஸோ மொத்தமா இதுல 11 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. அதாவது ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் பிக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க ஹையஸ்டான இருக்குது 4 இருக்குது. அப்போ 4 × 2 = 8. ஸோ இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ள மட்டும் மொத்தம் 8 முக்கோணம் இருக்கு. இது எப்படின்னா பாருங்க, இங்க 4 இருக்குது. அடுத்தது இந்த மேல் பக்கம் பாருங்க, இந்த கோட்டை விட்டு பாருங்க 1 5. அதே மாதிரி கீழ் பக்கம் இந்த கோட்டை விட்டு பாருங்க 6. அதே மாதிரி இந்த சைடு இந்த கோட்டை விட்டு பாருங்க 7. அதே மாதிரி இந்த கோட்டை விட்டு பாருங்க 8. அப்போ ஆக மொத்தம் 8 முக்கோணம் இருக்குது இதுல. அடுத்தது
9, 10, 11, 12, நெக்ஸ்ட்டு 13, 14, 15, 16, நெக்ஸ்ட் இந்த 3 போட்டு விட்டு பாருங்க, பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது 17, மொத்தமாக 17 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.